காவல்துறையில் ஒருத்தர் இருக்கார் ஒரு மனுஷன். இவர் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் திருடி ஃபோனை திருடி அதில் இருக்க ஆடியோலாம் எடுத்து நான் ஒரு இடத்துல வந்து பிசுறுன்னு இருப்பேன். என்னப்பா அதில் பிசுறு மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கு இப்படி எடுத்திருப்பேன். இந்த பிசுறு மாதிரி இருக்குது, இந்த பிசுறெல்லாம் தூக்கி போடணும்ப்பா, அதெல்லாம் பிசுறு மாதிரி இருக்குது ஒரு தடவை சொல்லியிருப்பேன். 3 நாள் கழித்து அது கணக்கு மசுறுன்னு இருப்பான். மசுறுங்கிறது பெரிய வார்த்தை கிடையாது, நம்மளுடைய முடி தான், யார் வேணால் சொல்லலாம். ஆமாம் ஆமாம், ஏன்னா ரீசெண்டாக கூட நீங்கள் திமுகவை கேட்டீங்க. சரி, லேடி சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறாங்களே, அப்படியா? அப்படியா உங்களை என்ன அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறேன்? அதாவது ஜெகதீஷ் பாண்டியன் இருக்கார்ல, நாம் தமிழர் கட்சியவே நாரடிச்சிட்டாரு சீமான். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜெகதீஷ் பாண்டியன் எத்தனை வருஷமா அண்ணன் கூட இருக்காரு? நீங்கள் தான் சொல்லணும். 10 வருஷத்துக்கு மேலே இருக்காரு. அவனால நண்பர் கூடவே இருப்பார், பக்கத்துலேயே உட்காந்துருப்பார். இவர் என்ன பண்ணா, கூட இருந்துட்டு அவருக்கு ஏதோ ஒரு ஆசை, யார் கூட ஒரு ஆஃபர் இருந்திருக்கும், போயிருக்கலாம். அது ஓகே, பணத்தாசை. அது தெரியாது நம்மளுக்கு, என்ன பிரச்சனை தெரியாது. நண்பர், நல்ல நண்பர், நல்ல மனுஷன், திடீர்னு போயிட்டாரு. அது காரணம் நம்ம கேட்க முடியாது. நிறைய பேர் போனாங்க, திட்டின்னு நிறைய பேர். யாரு தம்பி, ஒரு காய்க்கிற மரத்தில் கல்லடி படும். ஒரு 10 முட்டை காக்கா விட்டுச்சுன்னா 4 முட்டை கீழே விழுந்து உடையும். இது கட்சி. கட்சியில் வந்து இன்னைக்கு இருக்கவங்க அங்கே இருப்பாங்க, அங்கே இருக்கவங்க இங்கே இருப்பாங்க. நிலையானவர்கள் போக மாட்டாங்க தம்பி. தமிழ் தேசிய உங்களை மாதிரி ஆட்கள் நகர மாட்டீங்க. தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடிய தமிழ் தேசியத்தை நான் தம்பி பொதுவாக வந்து நம்ம எதிர்பார்க்கறது இல்லை. நம்மள்ட்ட எதிர்பார்ப்பு நிறையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அப்படியே ஆன வாய வச்சுருப்போம்.